தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. திமுக வெளியே, NDA உள்ளே என்றும் கோவையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை திமுக மற்றும் காங்கிரசார் தடுத்துவிட்டனர். திமுகவினர் இனி தப்பிக்க முடியாது எனவும் பிரதமர் மோடி பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதே பாஜகவின் திட்டம். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பொன்னேரியில் நடந்த பரப்புரையில் ராகுல் காந்தி பேச்சு. தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள பாஜக முயற்சிக்கிறது. டெல்லியிடம் சரணடையும் முதல்வர் தமிழ்நாட்டிற்கு தேவையா எனவும் ராகுல் காந்தி கேள்வி. திமுகவின் திட்டங்கள் சாதனை திட்டங்களாக இருக்கின்றன. திருப்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழகம். திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக கோவையில் நடைபெற்ற பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS பேச்சு. 2 நாட்கள் பயணமாக கோவை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஈரோடு, மொடக்குறிச்சி மற்றும் சென்னை மயிலாப்பூரில் இன்று ரோட் ஷோ செல்கிறார். தமிழகத்தை சீரழித்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை விரட்டியடிப்போம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆவேசம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்கள் உள்ளதாக கோபிச்செட்டிப்பாளையம் பரப்புரையில் EPS பேச்சு. எடப்பாடி தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுவதைப் போல் வெல்ல முடியுமா என்றும் சவால். அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதால் தான் தருமபுரி, கோவையை திமுக அரசு புறக்கணித்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் முடக்கி வைப்பதாக தருமபுரி பரப்புரையில் அண்ணாமலை சாடு. பெரம்பூரில் வீடு வீடாக சென்று விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை ரத்து. பரப்புரைக்கு மாலைக்கு பதில் காலையில் அனுமதி கொடுத்ததால் ரத்து என தாவேக தரப்பில் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை. நாடாளுமன்ற 2 அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சிறப்பு கூட்டத்தில் தொகுதி மறு வரையறை தோல்வி அடைந்ததால் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்வு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இஸ்ரேல், லெபனான் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம் அமல். சிடோ நகரில் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். எரிவாயு கப்பல்கள் செல்ல ஹார்மோஸ் நீரிணையை முழுவதுமாக திறந்த ஈரான். இஸ்ரேல், லெபனான் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் வரை திறந்திருக்கும் என்று அறிவிப்பு. ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் திறந்ததற்கு நன்றி கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். துறைமுகங்களில் அமெரிக்க ராணுவம் முற்றுகை தொடரும் என்றும் அறிவிப்பு.